Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆளுவார்கள். ஆளுவார்கள் என்கிறது வருங்காலத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் இல்லை, இப்போ ஜீவனை அடைகிறோம். ஆனால் இப்போ தான் ஆளணும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் ஆளுகிற நிலையில் இல்லை. ஏன் ஆளுகிற நிலையில் இல்லைன்றதை பற்றி தான் இப்போ போதித்து வருகிறேன். அதுக்கு சில காரணங்களை சொன்னேன். அது என்னன்னா, காண்டம்னேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே எல்லாம் ஆக்கினைக்குள்ளானார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துலேருந்து அதுதான் வருது. ஒரு மனுஷனுடைய பாவம் எல்லாரையும் ஆக்கினைக்குள்ளாக்கிட்டுனா காண்டம்னேஷனுக்குள்ளாக்கிட்டு எல்லாரையும் குற்றவாளின்னு தீர்த்திருச்சு. ஒரு மனுஷனுடைய பாவம் அது நிறைய பேர் குறை, என்னங்க அவன் செஞ்ச பாவத்தில் நான் வேற மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. பயப்படாதீங்க, அந்த குறையை நிறையவே தீர்த்துட்டார் அவர். ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாம் பாவியானதுனால அவர் சொல்லிட்டாரு, சரி அதை ஈடு கட்டிடுறேன்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய நீதியினால எல்லாரையும் நீதி ஆக்கிட்டார். போதுமா? இது நியாயம் தானே? அப்போ பாவம் செய்யும் முன்னாடியே நான் பாவி ஆயிட்டேன். ஏன்னா ஆதாமுடைய பாவத்தினால. நீதியை செய்யறதுக்கு முன்னாடியே நான் நீதிமான் ஆயிட்டேன். ஏன்னா இயேசுடைய நீதியின் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆனால் இந்த காண்டம்னேஷன்ங்கிறது ஒரு குற்ற உணர்வு, தங்களை குற்றவாளிகளாக தீர்த்து கொள்ளுகிற ஒரு உணர்வு, கில்ட் அண்ட் காண்டம்னேஷன். இதுதான் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு ஆள விடாமல் தடுக்கிறது. இந்த காண்டம்னேஷன் எங்கிருந்து வருது? ஒன்று, ஜனங்கள் மெய்யாகவே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்புறதில்லை. அதை காமிச்சேன் உங்களுக்கு. அதை நம்பாதனால தங்களை இன்னும் பாவின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் அதிலேயே இருக்கிறாங்க. அதனால ஆளுகிற தன்மை அவர்களுக்கு வராது. ஏன்னா தங்களை என்னைக்கு பாவின்னு சொல்கிறாங்களோ அது கீழே இழுக்கிற சக்தி அது மேலே வர விடாது, ஆள விடாதது. அதுதாங்க பிரச்சனை. ரெண்டாவது நான் காமிச்சேன். ரெண்டாவது காரணம், அவர்கள் அறிந்த வெளிச்சத்தில் அவர்கள் நடக்காதனால. அதையும் காமிச்சேன். இது தப்பு, இது சரின்னு தெரியும், அதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில், அந்த ஒளியில் நடக்காமல் இருளில் நடந்ததுனால, தெரிஞ்சும் தப்பு பண்ணதுனால அவர்களுக்கு என்ன ஆயிடுது? குற்ற உணர்வு அவர்களை ஆட்கொள்ளுகிறது. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். மூன்றாவது காரியம் என்ன? மற்றவர்களை நாம் கண்டனம் பண்ணுகிறதுனாலே, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கப்படுகிறதுனாலே நாம் குற்றவாளிகள் என்ற உணர்வு நமக்கு அதிகரிக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விரலை நீட்டி மற்றவனை குற்றவாளின்னு சொல்லும் போது 3 விரலை எங்கே நீட்டிட்டு இருக்கு, நீங்க நீட்டிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால மற்றவங்களை பற்றி பேசாதேன்னுவாங்க. மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்கும் போது நாம குற்றவாளிங்கிற உணர்வு தான் ரொம்ப பெருகுது. ஏன்னா 3 விரல் நம்ம பார்த்து நீட்டிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இது ரொம்ப அருமையாக போதிக்கப்படுகிறது. இயேசுவே போதிக்கிறார். இது மலப்பிரசங்கத்தின் ஒரு பகுதி. இது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. லூக்கா 6:38 முதல்ல வாசிப்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, இது தெரியாத ஆளே இருக்காது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடு. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும். ரொம்ப சந்தோஷம், நிறைய பேருக்கு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கு பிரதர். நான் கொடுத்தா எனக்கு கொடுக்கப்படும், நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் எனக்கு கொடுப்பார். உண்மைதான். ஆனால் வெறும் பணத்தை பற்றி மட்டும் அங்கே சொல்லி இல்லை. கொஞ்சம் வாசித்து பாருங்க, இதை 36ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்ப தெரியும் இது வெறும் பணம் மட்டும் இல்லை, எல்லாத்த பற்றியும் சொல்லி இருக்குது. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கவனிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்க வேண்டாம் இருக்கு. ஏன்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 9 வசனத்தில் வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சத்தியம். மோசம் போகாதிருங்கள். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க பவுல். மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதா இருந்தாலும் சரி, வெறும் பணம் மட்டும் இல்லை, எதை விதைச்சாலும் அதை அறுப்பான் மனுஷன். ஏன்னா அது ஒரு காட்ஸ் அன்சேஞ்சிங் லா,
தேவனுடைய மாறாத பிரமாணமாக இருக்கிறது. எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அறுக்க போகிறோம். பகையை வச்சா பகையை அறுப்போம், அன்பை விதைச்சா அன்பை அறுப்போம். எதையும் அப்படிதான். நல்ல எண்ணத்தை வச்சா நல்ல காரியங்களை அறுப்போம், கெட்ட எண்ணங்களை வச்சா கெட்ட காரியங்களை அறுப்போம். கெட்ட வார்த்தைகளை வச்சா கெட்ட காரியங்களை அறுப்போம், நல்ல வார்த்தைகளை வச்சா நல்ல காரியங்களை அறுப்போம். இப்படி தான் வேலை செய்யுது. இந்த லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. பிரமாணம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இது மாறாத பிரமாணம். சொல்லிட்டாரு, நோவாவுடைய ஜலப்பிரயாணத்துக்கு அப்புறம் பூமியே அழிஞ்சு அப்படியே 40 நாள் தண்ணீர் ஊறி கிடக்குது. அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஈரமா அப்படியே ஒன்றும் விதைச்சாலும் ஒன்றும் வராதது போல காட்சி அளிக்குது. நோவா பார்த்துட்டு ஆணு முழிக்கிறான். அப்போ சொல்றாரு, பயப்படாத, பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் வேலை செய்யும். இந்த பூமி வேலை செய்கின்றார். அந்த பிரமாணம் போகாது, கரெக்டாக இருக்கும். பூமி உள்ளளவும் அது இருக்குது. பூமி இருக்குதா? நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அப்போ இந்த விதைப்பு அறுப்பு, நிறைய பேர் விதைச்சதை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல காரியத்தை விதைக்கணும், அப்போ தான் நல்ல காரியம் அறுக்க முடியும். அப்போ சொல்றாரு, அந்த கான்டெக்ட்ல தான் சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு குற்றவாளின்னு தீர்க்காதீங்க, அப்போதான் நீங்கள் தீர்க்கப்பட மாட்டீங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீர்கள், அப்பொழுது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணுங்கள்னு சொல்லிட்டு தான் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 37வது வசனம் இங்க குறிப்பா என்னத்தை பற்றி பேசுகிறது? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறது, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்கிறது, மற்றவர்களை ஜட்ஜ் பண்றது, மற்றவர்களை கண்டம் பண்றது, அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை பண்ணாதிருங்கள்னு சொல்லி இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, பொதுவாக மனு வர்க்கத்தின் மத்தியில் இது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் இது பெரிய பிரச்சனையா இருந்தது. மற்றவங்களை பார்த்து கண்டமெண்ட்டுக்கும் அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறது. அவன் ஒன்றும் கிடையாது, புறஜாதியா, அவங்க யாருமே யூஸ்லெஸ், எல்லாருமே யூஸ்லெஸ். அவர்களை நாயினே அழைப்பாங்க, நாய்கள். ஒருத்தர் நாயின்னு சொன்னால் அவன் சும்மா இருப்பானா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் போடுவார்கள் மாதிரி இவன் நாயின்னு சொன்னதுனால புறஜாதிகள்லாம் யூதர்களை பார்த்து பண்ணின்னுவாங்க. ஆமாம், சரித்திரத்தில் வாசித்து பாருங்க, இதெல்லாம் உண்மை. நாயின்னு சொன்னதுனால திரும்பி வருது. இப்போ நீங்களே என்ன சொல்லுவீங்க? எருமை மாடு அப்படின்னா ஒருத்தன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பண்ணிம்பீங்க ஏதாவது ஒன்று இல்லையா? சின்ன வயசில் எப்படி சொல்லுவோம்? அது மாதிரி தான் அது கொடுத்தா திரும்ப வருது. அதுதான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. வெறும் யூதர்கள் மட்டுமில்ல, எல்லா மனுஷர்கள் மத்தியிலுமே இது பிரச்சனை பாருங்க. இது கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானால் அது அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப தடையா இருக்கிறது, வெற்றி வாழ்க்கைக்கு தடையா இருக்குது. அதான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஜனங்க பொதுவாக எப்படி இருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க தெரியாது இதெல்லாம். ஆனால் என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களோ, இப்போ இந்த காரியம் ஒரு பெரிய தடையாகி விடுகிறது வாழ்க்கைக்கு. ஏன்னா இது நீங்க ஒருத்தரை குற்றவாளின்னு தீர்க்கும் போது நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுகிறீர்கள். அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு வந்துடுது. குற்ற உணர்வு வந்துட்டா அதுன்னு பெருசு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்துருச்சுன்னா இட்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் கில்லர். தேவனிடத்திலிருந்து போய் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாமலை தடுத்து விடுகிறது. அப்ப நீங்க ஆளுகிறவர்களா இருக்க முடியவில்லை. அதனால தான் அது பெரிய பிரச்சனை. கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு உண்மையாகவே வெற்றியில வாழ வேண்டும் என்றால், ஆள வேண்டும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது. நியாயம் தீர்க்க கூடாதுன்னா பாருங்க, உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. சில காரியம் தெரிந்து கொள்ள வேண்டியதால் நல்லவனா கெட்டவனா, எதுக்கோ ஒரு அட்வான்ஸை கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு சொத்துக்கு ஆள் ஓடிடுவானா இருப்பானா? 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா நாளைக்கு ஆள் இருப்பானா இல்லை டிசப்பியர் ஆகிடுவானா? இவன் நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம நல்லா கொஞ்சம் தீர விசாரித்து, இந்த ஆள் தான் இங்கே குடியிருக்கிறாரா, 30 வருஷமாக இருக்கிறாரா, இவர்கிட்ட தான் நான் வாங்க போகிறேன்னா, இல்லைன்னா சில ஆளுங்க யார் வீட்டையே காமிச்சு இவன் அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுவான். இங்கே தான் இவர் இருக்கிறாரா, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அக்கத்து வீட்டுலாம் தெரியுமா, நான் சரியான ஆள்கிட்ட தான் கொடுக்குறேன்னா இல்லையா? அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான். தீர விசாரித்து ஆராய்ஞ்சு பார்த்து லாயர்கிட்டெல்லாம் காமிச்சு எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நம்புகிறோம் ஆளை. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான், ஒரு விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். சரி, இருந்தாலும் நல்ல ஆள் கொடுக்கலான்னு, இருந்தாலும் மோசமான ஆள்னு சில நேரத்தில் கொடுக்காம விட்டுறணும். ஆனால் இங்கே ஏசு என்ன சொல்கிறார் பாருங்க, ஜட்ஜே பண்ணாதுங்கன்னா அப்போ கோர்ட்டில் ஜட்ஜு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் கூட தப்பாயிடும். ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லுங்க, ஜட்ஜ் நாட் so that he may not be judged அப்படின்னா அப்போ கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் தப்பாயிடுமா? கிடையாது, அப்படி சொல்லலை. ஜட்ஜ்மெண்ட்டே தப்புன்னு சொல்லலை. கோர்ட்டுக்கே போகாமல் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறது சொல்லுங்க, பிரச்சனையே தீராது சில நேரத்தில். அப்படி சொல்லில்ல, ஜட்ஜ் பண்றதே தப்புன்னு சொல்லில்ல, சகட்டு மேனிக்கு ரேஷா ஜட்ஜ் பண்ணுகிறது தப்பு. ஹலோ,
தீர விசாரிக்காமல், தீர புரிந்து கொள்ளாமல், நல்லா உற்று நோத்து பார்த்து கரெக்டாக ஆராய்ஞ்சு அவங்க சொல்லட்டும். ஆனால் நம்ம ஆராய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நான் வாசித்தங்க, அப்படி தான் பேப்பரில் வந்ததுங்க, இது வந்ததுங்க, அது வந்ததுங்க, அது உண்மையா இப்படி சொன்னாருங்க அப்படின்னு. மற்ற கிறிஸ்தவர்கள் பாருங்க, அநேக நேரத்தில் விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளை குறித்து எல்லாரும் குறித்தும் தவறான அபிப்பிராயங்களை பேசுவது ரொம்ப சகஜமாக இருக்குது. அதை பற்றி ஒரு பெருசாக நினைக்கிறது இல்லை. அவர் ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. இவருக்கே ஒன்றும் தெரியாது பாருங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்களா, அவர் எப்படி சம்பாதிச்சார் தெரியுமா? அப்படி தான். உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எப்படி சம்பாதிச்சாருன்னு? பேசக்கூடாது சும்மா. அவர் எப்படி அதை வாங்கினாருன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன தீர ஆராய்ஞ்சிங்களா? நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியா? நீங்கள் என்ன பெரிய ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா? யாரோ சொன்னாங்க, எவரோ சொன்னாங்க, இப்படி கேள்வி இப்படியே காற்று வாக்கில் வந்தது. அப்படியே நீங்கள் கேள்விப்பட்டீங்க, இவர் சொன்னார், அவர் சொன்னார், அப்படி நினைக்கிறேன் பிரதர், இப்படி நினைக்கிறேன். நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது. நினைச்சதை வச்சு ரேஷா ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது, ரேஷா ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ரேஷா கண்டம் பண்ணக்கூடாது, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. சகட்டு மேனிக்கு ஒன்றுத்தையும் விசாரிக்காமல், தீர ஆராயாமல், நல்லா புரிந்து கொள்ளாமல், உண்மை எதுன்னு அறிந்து கொள்ளாமல் நியாயம் தீர்க்கக்கூடாது, குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்று இயேசு சொல்றார். எத்தனை பேருக்கு அது புரியுது? அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பாக ஒருத்தருடைய பர்சனல் கேரக்டரை பற்றியோ அதை பற்றி பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு சொன்னால், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அதான் சொல்லி இருக்குது பாருங்க. அப்போ அதை யோசித்து பார்த்தாலே பேசுறதுக்கு நமக்கு இதாக இருக்கும். ஏன்னு சொன்னால், ஐயோ அப்பா நமக்கு வேணாம் இந்த வம்பு அப்படின்னு ஆகிடும். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குது, ரொம்ப சிம்பிள் மாடர்ன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இப்போ சமீபத்தில் அந்த டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன் இது. அதில் இப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். இதே வசனத்தை 37ஆம் வசனத்தை 37 எப்படி சொல்லியிருக்கீங்க? மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளாக என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இப்போ மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் பாருங்க. டோன்ட் பிக் ஆன் பீப்புள். எவ்வளோ சிம்பிள் இங்கிலீஷ் பாருங்க. டோன்ட் பிக் ஆன் பீப்புள். இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் நான் தமிழில் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன். மற்றவங்களை நோண்டாதீங்க, மற்றவங்களுடைய பிரச்சனையில மூக்க விடாதீங்க, நுழைக்காதீங்க. டோன்ட் பிக் ஆன் பீப்புள், ஜம்ப் ஆன் தேர் ஃபெயிலியர்ஸ். அவர்கள் ஒரு தோல்வியை அடைந்த உடனே அவங்க மேல ஏறி அவங்கள பாரு தோத்துட்டேன், நான் சொன்ன அப்பவே நீ செஞ்சது தப்பு அப்படின்னு குதிக்காதீங்க. டோன்ட் ஜம்ப் ஆன் தேர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் கிரிட்டிசைஸ் தேர் ஃபால்ட்ஸ். அவருடைய குற்றங்களை உடனடியாக, அது பெரிய குற்றம், நியாயம் தீர்க்காதிருங்கள். Don't pick on people, jump on their failures, criticize their faults, unless of course you want the same treatment. உங்களுக்கு அதே ட்ரீட்மெண்ட் வேணும்னா அப்படி செய்யுங்கள். உங்களையும் அப்படி மற்றவர்கள் செய்ய வேணும் என்று நீங்க விரும்பினா, இது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வரணும் உங்களுக்கு நீங்க விரும்பினால் அப்படி செய்யலாம், இல்லைன்னா செய்யாதிருங்கள். இப்போ பாருங்க, டோன்ட் கண்டெம் தோஸ் ஹூ ஆர் டவுன். சிலர் டவுன்ல இருக்கிறாங்க, சிலர் தப்பு பண்ணிட்டாங்க, சிலர் குற்றம் பண்ணிட்டாங்க, அவங்களே டவுன்ல இருக்கிறாங்க. கீழே விழுந்தால போட்டு மிதிக்கிறதா நம்ம வேலை, ஒரு கை கொடுத்து தூக்குறது தான் நம்முடைய வேலை. டோன்ட் கண்டெம் தோஸ் ஹூ ஆர் டவுன். தட் ஹார்ட்னஸ் கேன் பூமராங். இந்த பூமராங் என்ற வார்த்தை இங்கிலீஷில் நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த வார்த்தை இதுன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் இந்த ஆபரிஜினிஸ்னு ஒரு கூட்டம் இருக்குது, பழங்குடியினர். அவங்க தான் ஒரிஜினல் அங்கே இருந்தாங்க. மீதி பேர்லாம் அப்புறம் இங்கிலாந்துலேருந்து ஜெயிலில் இருந்த ஆளுங்க. நாடே கெட்டு போய்டும் இங்கே இருந்தால் அவங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் கப்பலில் கொண்டு போய் அங்கே இறக்கிட்டாங்க. அவங்க சந்ததி தான் இப்போ அங்கே இருக்குது. அப்புறம் இப்போ சமீபத்தில் போன குடியேறினவங்கலாம் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். ஆனால் பழங்குடியினர், இந்த ஆபரிஜினிஸுங்கிறவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு ஒரு விதமான கருவியை உபயோகப்படுத்துவாங்களாம், ஆயுதத்தை. அந்த ஆயுதம் எப்படி இருக்குமா, ஃப்ளாட்டாக ரவுண்டாக இருக்குமா, இந்த ஃப்ரிஸ்பி மாதிரி. ஃப்ரிஸ்பி போட்டு விளையாடுறோம்ல, சில நேரத்தில் ஃப்ரிஸ்பியை போட்டிங்கன்னா திரும்ப நம்மகிட்ட வர்ற மாதிரி போடலாம் இல்லையா? போடும்போதே போட்டால் மேலே போயிட்டு திரும்பி நம்மகிட்ட டைரெக்டாக க்ளீனாக நம்மகிட்ட திரும்பி வர்ற மாதிரி போடலாம். இந்த பூமராங்கன்றது அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம், வேட்டையாடுறதுக்கு அவங்க பயன்படுத்தின பழங்காலத்து ஆயுதமா. அது போட்டான்னா அது போயிட்டு அடிக்க வேண்டிய டார்கெட் அடிச்சுட்டு திரும்பி இவங்ககிட்டே வரும். திரும்பி இவங்ககிட்டே வர்றது ஆயுதம், அதனால இவன் ஜாகிரதையா இருக்கணும். இது ஃப்ரிஸ்பி இல்லை. அதனால அவன் போடும்போது கரெக்டாக தேவைதானா அப்படின்னு நினச்சி போடான், சும்மா போடுறது இல்லை, வந்து அடிக்கும்.
சிலர் நிறைய பூமராங் ஆகுது அவங்க மேல. ஏன்னா இங்க போட்டிருக்கிறாங்க, அங்க போட்டிருக்காங்க, அங்க போட்டிருக்காங்க, வள்ளி வீசி இருக்கிறாங்க வார்த்தையை, சுத்தி 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 அவரை இப்படி இவர் அப்படி இது அப்படி அப்படி எல்லாம் பேசிட்டு கடைசியில் எல்லா பக்கத்துல இருந்து வச்சு வாங்குது இவங்களை. பூமராங் ஆகுது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, பூமராங் ஆன் யூன்னுவாங்க. அந்த பூமராங்ன்ற வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. அதை அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இட் வில் கம் பேக் டு யூ அப்படின்றது தான் பூமராங்ன்றாங்க. தட் ஹார்ட்னஸ் கேன் பூமராங். இதே ஹார்ட்னஸ் உங்களுக்கு திரும்பி வரும். ரொம்ப ஹார்டா இருக்கிறீங்க மற்றவங்க மேல, மற்றவங்க குற்றவாளின்னு பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்தாலும் ரொம்ப மோசம், உங்களுக்கு தெரியாது பிரதர், எனக்கு தெரியும் அப்படின்னு, அந்தாலும் திருடன் பொல்லாதவன் அப்படின்லாம் பேசுறீங்க. வேதம் சொல்லுகிறது அதே கடினமான வார்த்தைகள் உங்கள் மேல பூமராங் ஆகும். நேரம் உங்களை திருப்பி ஒரு நாள் அடிக்கும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மனிதர்கள் மடியில கொண்டு வந்து போடுவாள்னு சொல்லியிருக்க, அந்தபடி உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க கடைசி சென்டென்ஸ், பி ஈஸி ஆன் பீப்புள், யூல் ஃபைண்ட் லைஃப் a lot easier. கொஞ்சம் ஜனங்களை லகுவாக ட்ரீட் பண்ணுங்க, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப லகுவாக இருக்கும். எடுத்த உடனே சகட்டு மேனிக்கு பேசுறது, இவர் அப்படி இது இப்படி அவர் இப்படி இந்தம்மா இப்படி அந்தம்மா, இதெல்லாம் பேசவே கூடாது. இது பேசுனா என்ன ஆகுதுன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நீங்க ஆள வேண்டும். ஆள்றதுன்னா என்ன, நீங்க கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேணும், தேவனிடத்தில் நிற்க வேணும். நீங்க சொன்னாது அப்படியே ஆகும், நீங்க கேட்டாது அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் ஆள்றது இல்லையா? அப்படி நீங்க இருக்க வேணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆனா என்னைக்கு இப்படி பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இது பூமராங் ஆகும். நீங்க மற்றவர்களை மோசம் 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 பேசிக்கிட்டு வெற்றிகரமா வாழ முடியாது. ஏன்னா பேசுறது அப்படியே என்ன பண்றது, உங்க மேல பூமராங் ஆகுது, திரும்ப உங்களை அடிக்கிறது. பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு புரியாமல் இருந்தது பாருங்க. ஐ யூஸ்ட் டு வண்டர், இதெல்லாம் தேடி தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நான் யோசிப்பேன், என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, என்ன கிறிஸ்தவங்க அப்படின்னு ஒரே குறைப்பட்டுக்குவேன். இப்போ எனக்கு விளங்குது என்ன, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்றது. ஏன் தோல்வியில் இருக்கிறாங்க, ஏன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஏன் எரிச்சலில் பகையில் இருக்கிறாங்க, ஏன் அவ்வளவு கசப்பை உள்ள வச்சிருக்காங்க, ஏன் ஒருத்தன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் மற்றவனை அப்படி வெறுக்கிறாங்க, ஏன் அப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்க தோல்வியில், ஏன் இவங்க வாழ்க்கை 30-40 வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்து ஏன் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற விளங்குது என்கிட்ட. ஏன்னா அவங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னு சொல்றாங்க, சட்டை அது இது ஜட கிட எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா வாய் கரெக்டா இல்ல. சகட்டு மேனிக்கு மற்றவர்களை நியாய்ந்து இருக்கிறது, குற்றத்தை இருக்கிறதா இருக்கிறதுனால இவர்கள் மேல அது பூமராங் ஆகுது. இவர்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துருது. இவங்க பண்ற காரியம் அவங்கள பாதிக்கிறதை விட, இவங்க யாரை பற்றி பேசுனாங்களோ அந்த ஆளை பாதிக்கிறதை விட இவங்களை அதிகமா பாதிக்கிறது. ஏன் என்று சொன்னால், இவங்க தப்பு பண்ணிட்டோன்றது இவங்க உள்ளத்தை நிரப்புகிறது. ஆகவே ஜெபத்தில் ஒரு வல்லமை இல்லை, கேட்கும் போது பெற்றுக்கொள்வோம்ங்கிற தைரியம் இல்லை. இவர்களை அது ஆழமாய் பாதிக்கிறது. அதை கவனிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இதெல்லாம் கேட்டாலே கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா வந்துடும், வெற்றிகரமா வந்துடும். வெற்றிகரமாக நாம் வாழ முடியும். நமக்கு என்னத்துக்கு ஊர் வம்பு, நமக்கு என்னத்துக்கு இன்னொரு ஆளை பற்றி பேசுறது, நமக்கு என்னத்துக்கு அதையும் இதையும் பேசிட்டு இருக்கு, தெரியாத விவகாரத்தை பேசுறது இல்லையா? நல்ல தீர ஆராய்ஞ்சு உங்களுக்கு நல்லா தெரியுமானா பரவாயில்ல, அதை கூட போய் பரப்ப வேணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நன்மைக்காக ஒரு வேலை தெரிஞ்சு வச்சுக்கலாம், சரி இருந்தாலும் நம்பக்கூடாது அப்படின்னு அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லையா? இதை போய் பரப்ப வேண்டிய வேலை நமக்கு ஒன்றும் கிடையாது. சுவிசேஷத்தை பரப்புற வேலை தான் நம்ம வேலை, வம்ப பரப்புற வேலை நம்ம வேலை கிடையவே கிடையாது. ரோமர் 14 வாஸ்தவம். சிலர் சில காரியங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் இவங்க நினைக்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால அவங்க சாப்பிடாம இருக்கிறதே பெட்டர். ஏன்னா என்ன பாயிண்ட் அங்க, இது ரைட்டா தப்பான்றது கூட பாயிண்ட் இல்லை, இவங்க நினைக்கிறாங்களே தப்புன்னு. உன்னை தப்புன்னு நினைச்சிங்கன்னா செய்யாதீங்க, அதுதான் அங்கே பாயிண்ட். ஏன்னா நீங்க தப்புன்னு நினைக்கிறதுனால அதை செஞ்ச உடனே என்ன ஆகுது, மனசுல ஒரு அதைரியம் ஏற்பட்டுருது. ஐயோ ஆண்டவருக்கு முன்னால் நான் பாவம் செஞ்சுட்டேன், அவ்வளோதான், நான் இனிமேல் பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன ஆசீர்வதிப்பாரா கடவுள், எனக்கெல்லாம் அது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. ஒருவேளை நீங்க தப்பே செய்யாமல் இருக்கலாம், நீங்க செஞ்சது ஒருவேளை நல்லதா கூட இருக்கலாம், ஆனா நீங்க தப்புன்னு நினைக்கிறதுனால உங்கள் இருதயம் உங்களை கண்டனம் பண்ணுகிறது. விளங்குதா உங்களுக்கு? அதான் பாருங்க 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனே அற்பமாய் எண்ணாது இருப்பானாக. சபையில் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க. சிலர் வெறும் மரக்கறி மட்டும் சாப்பிடணும், வெஜிடேரியனாக இருப்பாங்க. சிலர் நான் வெஜிடேரியன் மட்டும்ன்ற பாலிசியில் இருக்கிறாங்க. ஒருத்தர் அற்பமாக எண்ணாது இருப்பானாக. புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காது இருப்பானாக. நான் சொன்னேன் இல்லையா, சிலர் சென்ட் போடுறது கூட தப்புன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு என்ன அது,
என்ன அவ்வளோ சென்ட் அப்பிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த வாசனை திரவியம்னு அவசியமா? அந்த வாசனை திரவியத்தை பற்றி பெரிய பிரசங்கலாம் நடக்கும் அந்த காலத்தில் பாருங்க. அதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சிருவாங்க, அதை பற்றி பிரசங்கம் நடக்கும். போடுறவன் போடாதவனை தப்புன்னு சொல்றது, போடாதவன் போடுறவனை தப்புன்னு, இதே வேலையா போச்சு. நமக்கு என்னத்துக்கு இந்த வேலை? சொல்லியிருக்கு பாருங்க, குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்ட. போடாத ஆளை விடுங்க, அவன் போட்டான்னா இப்போ என்ன ஆகும்? அவனுக்கு குற்றவாளி போல தோணும் அவனுக்கு. அதனால அவன் எப்போ சரின்னு தெரியுதோ அப்போ போடுறது நல்லது. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. எவனை? இந்த நாத்து அடிக்குதுன்னு சொல்றீங்களே, அவனை ஏற்றுக்கொண்டார். அப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம வாங்க பிரதர்ன வேண்டியதான். என்ன பண்றது? தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, கொஞ்சம் சகிச்சுக்க வேண்டியதான். இந்த ஆள் நாத்தத்தை ஜெபம் பண்ண வேண்டியதான். இவருக்கு கொஞ்சம் அறிவு வந்து இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி நினைச்சு கொஞ்சம் எதையாவது போட்டா நல்லா இருக்குமேனு ஜெபம் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்றது? தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. நீங்க அற்பமா நினைக்கிற ஆளை தேவன் ஏற்றுக்கொண்டாரு. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவன் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறானே, அவன் தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறானே. அவன்கிட்ட பல குறைகள் நீங்க காணலாம், உங்க ஸ்டாண்டர்டுக்கு அவன் இல்லாம இருக்கலாம், உங்களை போல இல்லாம இருக்கலாம். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. எப்பவும் யோசித்து பாருங்க, அதை தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. அவன் கத்திரத்தில் வந்திருக்கிறானே, அவன் சட்டை சரியில்லாமல் இருக்கலாம், அவன் லுக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அவனுக்கு இது பிடிக்காது, உங்களுக்கு அது பிடிக்காது, நீங்கள் ஒரு விதமான பின்னணியிலேருந்து வந்திருப்பீங்க, இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு. உங்களுக்கு 1950 ஸ்டைல் தான் கரெக்டாக இருக்கும். இவன் வந்து 70 ஸ்டைலில் இருப்பான், இன்னொருத்தன் 90 ஸ்டைலில் இருப்பான், இன்னொருத்தன் 2010 ஸ்டைலில் இப்போவே இருப்பான். இப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்க. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. எப்படி இருந்துட்டு போட்டுமே, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. ஒருவேளை அவன் செய்யறது தப்பா இருந்தா அவனுக்கு கர்த்தர் உணர்த்திட்டும், வளரும் போது அவன் அறிஞ்சு வரட்டும், அதன் மூலமா தன்னை சரிப்படுத்திட்டு நம்ம போய் அவனை போட்டு நோண்டக்கூடாது. இல்லையா? இருக்கீங்களா? சரி. அப்ப மற்றவர்களை பேசுகிறதுல எவ்வளவு பெரிய தோல்வி நமக்காக காத்திருக்குதுன்னு பாருங்க. அவங்கள பேச ஆரம்பிச்ச உடனே தீர ஆராயாமல் கடகடன்னு போய் இதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு பேசி கெடுக்கிற வேலையில் இறங்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே தோற்று போகிற ஜீவியமா மாறிடுது. அதுக்கப்புறம் பைபிளை தூக்கி நம்ம கோயிலுக்கு போய் மீட்டிங்கெல்லாம் போய் அந்த பிரசங்க எனக்கு ஜெபம் பண்ணார், இவர் தலையில் கை வச்சாராக்கும், இவரே வந்து எனக்கு ஜெபம் பண்ணாராம், அவர்கிட்ட நான் போய் ஒன்றும் நடக்காது. யார் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அந்த வாயை சரி பண்ணலைன்னா எதுவுமே சரி பண்ண முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்கள் பிரசங்கம் எப்படி போகுதுன்னு பார்க்குறாங்க நிறைய பேர். என்ன பிரதர் ஒரு மாதிரி போகுது இன்னைக்கு? கவனிங்க, அநேகர் மற்றவர்களை கண்டனம் பண்ணுகிறது மூலமாக தங்களையே கண்டனம் பண்ணி கொள்ளுகிறார்கள். அதான் ஒரு விரல் அங்கே காமிக்கிறாங்க, 3 விரல் இங்கே காமிச்சிட்டு. நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களை சகட்டு மணிக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குற்றவாளிகளாக நம்மளே ஆக்கி கொள்கிறோம். அது நம்முடைய தைரியத்தை பிடுங்கி போடுகிறது, எடுத்து போடுகிறது. அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபம் வெற்றி பெற முடியாது. ஏன்னா கடவுள் நீ அப்படி பேசுனி ஆனாலும் உனக்கு தரமாட்டான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளே அப்படி என்ன ஆரம்பிச்சிடும், கடவுள் நமக்கு தருவாரான்னு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? கடவுள் வந்து நீ ஏன் அப்படி பேசின, அதுக்கு அந்த லெவலுக்கு போக வேண்டியது இல்லை, கடவுள்கிட்ட போக வேண்டியதே இல்லை. இதுக்கு இது நம்ம லெவல்லே தோல்வி உண்டாயிடுது, நம்ம ஜெபிக்கும் முன்னாடியே தோல்வி உண்டாயிடுது, நமக்கே அதைரியம் வந்துடுது, நமக்கு நடக்காதுன்றது நமக்கே விளங்கிடுது. இருக்கீங்களா?